தங்க நகை கொடுத்து இனி பேங்க்லயோ இல்ல ஒரு நிறுவனத்திலயோ கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா மாறப்போகுது. ரிசர்வ் பேங்க் இப்ப சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நகைக்கடன் வாங்க முடியுமா அப்படின்ற சந்தேகமே இருக்கு. நகைக்கடன் வாங்குறதுக்கு நீங்க பேங்க்குக்கு போனா உங்க நகைக்கு நாங்க கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேங்க் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆர்பிஐ நகைக்கடனை ஏன் குறி வைக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? எதுக்காக இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நகைக்கடன் மேல கொண்டு வராங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், ரிசர்வ் பேங்க் இப்போ ரீசெண்டா ஒரு டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுல நகைக்கடன் கொடுக்கறதுல நிறைய விஷயங்களை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர போறோம், அதோட டிராஃப்ட் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை படிச்சு பார்த்தா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு உண்மையிலேயே. இனிமேல் நகைக்கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமோ? தங்கங்கிறது 5000 வருஷம் இருந்திருக்கு. இப்போ ஆர்பிஐயோட கண்ட்ரோல் 75 இயர்ஸாக தான் இருக்கு. ரைட்டா? ஒன்று 5000 வருஷமா இருக்கு, இன்னொன்று 75 வருஷம்தான் இருக்கு. ஆர்பிஐயோட கண்ட்ரோல் என்னத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்? பேங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபைனான்ஸ் கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண முடியும். உடனே முடியும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டி கடையை இத்தனை நாள் பிஸ்னஸே இல்லாமல் இருந்த வட்டி கடைகள்லாம் திரும்பி திறக்கும். ஸோ இந்த வட்டி கடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு ரெகுலேஷனே கிடையாது, மக்களுக்கு பணம் வேணும், இவனுக்கு இது கொடு, வட்டி கடைக்கு இவன் வட்டியில் கடன் கொடுத்துட்டு இவன் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணி காசு வாங்கிப்போம். சரி, இப்போ இது பார்த்தோன்னா இது நீங்கள் சொல்கிறது அடகு கடைக்கு போகிறது அதிகமாகும், அங்கே வட்டி ஜாஸ்தி. எஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை ரோல் ஓவர் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் வட்டி கடை பெருசாகிடும். இப்போ வட்டி கடைக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஆர்பிஐயோட இது. அது டைரெக்டாக பண்ணுறாங்களா கவர்மெண்ட் பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. இன்னபர்டண்ட்டாக இன்ஃபார்மல் பாரோயிங்க்கு தான் போகும். ஸோ கோல்டு எங்கேயும் போகாது, பணம் வாங்குறது எங்கேயும் போகாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மணி லெண்டருக்குலாம் வேலை இல்லாமல் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த வேலையை கொண்டு வந்துட்டான். இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அடகு கடை இப்போ வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அடகு கடை திரும்பி வரும். இதுதான் இப்போ வெள்ளி பாத்திரம் தான் அடகு கடைக்கு போயிட்டு இருந்தது, தங்கமும் அடகு கடைக்கு போகும். சரி, இப்போ கோல்டு லோனில் இப்போ நான் போய் கோல்டு லோன் வாங்குறேன், ஒரு பேங்க்லேயோ என்பிஎஃப்சிலேயோ வாங்குறேன் அப்படின்னா, நான் நகை கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார்முலா, இவ்வளோ கடன், இந்திய மக்கள் மேலே இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றது நீங்கள் அந்த கணக்கு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ இது இன்ஃபார்முலாக மாறுச்சுன்னா அந்த கணக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அடகு கடை கரண்ட் அன்லிமிட்டட் கேபிட்டலாக இருக்குது, அவன் போய் ஒரு பேங்க்கில் லிமிட் வச்சிருப்பான், அங்கே வைப்பான். ஸோ இது சிஸ்டம்லேருந்து தான் காசு வரும். ஓகே. பட் இன்ஸ்டெட் ஆஃப் சிஸ்டம்லேயே நேராக ஏழைக்கு போகாமல் ஒரு மிடில் மேனை இன்ட்ரடியூஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப இங்கே டைட்டன் பண்ணிங்கன்னா மிடில் மேன் தான் வருவான். நீங்கள் அதனால தான் நான் சொன்னேன் கவலைப்படாதுன்னு. இந்த ரூல்ஸ் தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. நீ ரொம்ப ஓவராக டைட் பண்ணனா அண்டர் கிரவுண்டு போயிடும். ஸ்மக்லிங் வந்தது இல்லை? ஆமாம் சார். எஸ். இப்போ நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி குறைஞ்சா ஸ்மக்லிங் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப டைட் பண்ணனா அது அண்டர் கிரவுண்டாக போகும். ஓகே. இன்ஃபார்மல் லெண்டிங், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட், சென்டிமீட்டர் வட்டி, மில்லிமீட்டர் வட்டியில் பேங்க் கொடுக்குறான்னா சென்டிமீட்டரு, மீட்டரு, கிலோமீட்டர் போகும். அந்த வட்டியில் அந்த பாட்டுக்கு போகும். ஓகே சார். சரி, த கிரேட்டர் த ரிஸ்க்கு பிக்கர் தி ரிட்டர்ன். ஆமாம், ரைட்டா? இந்த ரூல்ஸ் என்ன சொல்கிறான்? 75% மேலே கொடுக்கக்கூடாது, பேன் கார்டை வச்சு கொடு, என்டியூஸ் கொடு. என்டியூஸ்னால் எழுதி கொடுத்தா அதான் டிஃபைன்டு. ஸோ ஒரு 5 என்டியூஸ் இருக்கும். பேங்க் மேனேஜர் சொன்னால் இதை எழுதி கொடுன்னு, அதை எழுதி கொடுத்துருவேன். அப்புறம் வேற என்ன இருக்குது அதில்? இந்த லோன் டு வேல்யூன்னு ஒன்று சொல்கிறாங்க, 75%. ஆமாம், அது என்னது லோன் டு வேல்யூங்கிறது? ஆக்சுவலாக என்ன கிராம் இன்னைக்கு என்ன விலையோ அதுக்கு நீங்கள் 75% கொடுக்கலாம். ஓகே. அதிகபட்சம் 75% தான் கொடுக்கலாம். நார்மலாக என்ன பண்ணுவாங்க, 100 கிராம் இருக்குன்னா 90 கிராம் எடுத்துப்பாங்க, 90 கிராமுக்கு 75% கொடுப்பாங்க. 100 கிராம் இருக்குன்னா 90 கிராமுக்கே 75% தான் கொடுப்பாங்க பேங்க்ல. ஓகே. இப்போ நீங்கள் மணப்புறம் மத்தூட்லாம் போகிறீங்க, 100 கிராமுக்கு 80-85 வேற கொடுப்போம். ஓகே. உனக்கு அந்த மேனேஜருக்கு டார்கெட் வேணுங்கிற சமயத்தில் இருந்ததுன்னா, அண்ட் கோல்டு விலை ஏறுதுன்னு தெரிஞ்சதுன்னா அவன் 80-85% வரைக்கும் தருவான். இப்போ எல்லாத்தையும் அவன் 75%ல கேப் பண்ணுறாங்க. ஓகே. ஏன் ஆர்பிஐ இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க சார்? ஏன்னா இந்த விஷயங்களை அவங்க கிரெடிட் கார்டுலயோ பர்சனல் லோன்லயோ இந்த மாதிரி ஸ்க்ரூட்டனி பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூட்டனி இருக்குப்பா. ஆனால் இது சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கே.
நீங்க எல்லாரும் 200 கிராம் கோல்டு வச்சுக்கோங்க, 400 கிராம் கோல்டு கன்ஃபார்மா வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. நான் முதற்கொண்டு எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிராம் கோல்டாவது எப்பயும் கையில வச்சிருப்போம். அவசரத்துக்கு அப்படின்னா ஒரு 30,000 40,000 பெரட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கோம். இன்னைக்கும் நீங்க 30,000 40,000 பெரட்டுறதுல ப்ராப்ளமே இருக்காது. நான் அவன் சொல்றேன், என்ன கேட்கறான், எதுக்கு பெரட்டணும்னு கேட்குறான். இதை எப்படி நான் சொல்ல முடியும்? ஏன் நீங்க எதுக்கு பணம் வாங்குறீங்கன்னு பேங்க்குக்கு சொல்லுங்க. சரி, நான் ஒரு ரீசன் கொடுத்துட்றேன் சார். அதை வாங்கிட்டு அவன் உள்ள வச்சுப்பான். ஓகே, அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோல்டு என்னதா அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. மேனேஜருக்கு சந்தேகம் வந்ததுன்னா மேனேஜருக்கு டார்கெட் இருக்கா, அவனுக்கு எப்படி சந்தேகம் வரும்? இப்போ நீ மேனேஜர், உனக்கு டார்கெட் இருக்கு, நீ சந்தேகப்படுவியா? அவன் சொன்னா நான் பண்ணேன். சரி, அப்போ என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த பேங்க்ல நான் போய் வைக்கும்போது அந்த மேனேஜர் பேங்க் நிறைய பேங்க் இருக்கு. அப்போ பேங்க் விட்டு ஒரு பேங்க்ல மாறிட்டே இருக்கேன் அப்படின்னா இது பேங்க் லோன் கஸ்டமர். இப்போ நான் போனேன்னு வைங்க, என் பேங்க் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். வீட்டுக்கே வந்து கோல்டு எடுத்துன்னு போயிட்டு வீட்லயே கேஷ் கொடுத்துருவான். ஸோ சொசைட்டியில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பொறுத்து. நான் வந்து ரொம்ப லோ கிளாஸ் லெவலில் நான் தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு அடகு கடை இருக்குன்ட்டார் அவர். அவருக்கு நீங்கள் போய் எஸ்பிஐயில் வாங்க முடியாது. நீங்கள் எஸ்பிஐக்கு போனால் உங்கள் ரூல்ஸ் கேட்போம். நான் போனால் கேட்க மாட்டோம். உங்களுக்கு வந்து மனப்புறம்ல தான் லாய்க்கு. சார், நீங்கள் வந்து நகைக்கடன் வாங்குற அளவுக்கு இருக்கீங்களா சார்? உங்களுக்கு நகைக்கடன் அப்படிங்கிறதே தேவை இருக்காது. எனக்கு தான் அது தேவை. யாருக்கு எப்போ அம்பானியும் கடன் வாங்குவான். ஓகே ரைட்டா? அதனால கடன் வாங்காத ஆடு இருக்க மாட்டேன். கரெக்ட் சார். நீங்கள் வந்து சரி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நகைக்கடன் வாங்குவீங்கன்னு வச்சுப்போம். நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குறேன். எனக்கு தானே அவங்க அதை செஞ்சு கொடுக்கணும். அது உனக்கு எதுக்கு செய்யணும்? உனக்கு தான் நகைக்கடை இது இருக்கே, அடகு கடை. வட்டி ஜாஸ்தி இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன், அந்த பேங்க் மேனேஜர் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டார் அப்படின்னா என்னோட நகை மேலே ஒரு சந்தேகப்படுவார், வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் வேற பேங்க்குக்கு போகணும்னு சொல்கிறீங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு பேங்க்ல எனக்கு கிடைக்கல, அந்த மேனேஜர் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான், ஸோ கன்ஃபார்மாக அந்த பேங்க்குக்கு போனால் அவனுக்கு வட்டிக்கு நகை கடன் கிடைக்காது, என்கிட்ட தான் வரணும். அவன் 8% கொடுத்தா அப்போ நான் 8.5% கேட்டாலும். அப்போ நீங்கள் இப்போ நான் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ப்ரைவேட் பேங்க் போனால் எப்போதும் டார்கெட் இருக்கும், எப்போதும் கொடுத்துனே இருப்போம். நான் சொல்கிறேன் டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா இது ப்ரைவேட் பேங்க் ஒன்றும் எக்ஸ்ட்ரா டார்கெட் தானே. ப்ரைவேட் பேங்க் டார்கெட் இன்சென்டிவ். ஸோ அதனால தான் இன்னும் முத்து விட்டு மனப்படம்னா இன்னும் நல்லா பண்ணணும். இது இதை எது மெயின் செக்னா இவங்க 85% 90% கொடுத்துட்றாங்க. கோல்டு வேலை வந்தால் டக்குன்னு கோல்டு விற்றுருவான். சொல்லாமல் கொள்ளாமல் உன்னை மார்ஜின் கட்ட சொல்லுவான். ஆமாம், உன்னால் மார்ஜின் கட்ட முடியாது, அவன் விற்றுருவான். ஸோ தி பாரோவரையும் வந்து படுத்தின்னு இருந்தாங்க. சப்போஸ் நான் இன்னைக்கு 9,000 ரூபா 10,000 ரூபானே வச்சுக்கோங்க. இன்னைக்கு 10,000 ரூபா தான். 10,000 ரூபாய்க்கு ஆக்சுவல் கோல்டு சார் பேப்பர்ல தான் ஜிஎஸ்டி. சார் ஜிஎஸ்டி விட்டுருங்க, அவன் எப்படி வேல்யூ பண்ணுவான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நான் வாங்குறதுக்கு வச்சு நம்ம பேசுவோம் சார். பேப்பர்ல தான் இன்னைக்கு 24 கேரட் 9,500 ரூபா. நீங்க சொல்லிட்டு இருந்த அந்த 10,000 நேத்தே அது தாண்டிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் போய் ஒரு கிராம் வாங்கணும்னா நான் 10,200 ரூபா எடுத்து வச்சு 10,022 ரூபா எடுத்து வச்சே ஆகணும். அவன் அப்படி பார்க்க மாட்டான். அவன் மேலே 9,500 போடுவான். ஓகே, ஸோ இப்போ 9,500க்கு 75% எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். அதனால தான் கணக்குக்கு ஈஸியாக 10,000ன்னு. 10,000 ரூபா ஜிஎஸ்டி சேர்க்க மாட்டான், மேக்கிங் சார்ஜஸ் சேர்க்க மாட்டான். 10,000 ரூபாய்க்கு உனக்கு 7,500 ரூபா கொடுமா. ஸோ இது என்ன ஐடியானா, திரும்பி கோல்டு 8,000 ரூபாய்க்கு வந்துருச்சா நீங்கள் மார்ஜின் கட்டலைன்னா அவன் விற்றுடலாம். மார்ஜின்ங்கிறது அந்த கேப் 20% நீங்கள் உடனே கொண்டு வந்து கட்டணும். இது என்ன சார் ட்ரேடிங் மாதிரி இருக்கு? ஆமாம், அதுதான் ரூல்ஸு. கடனில் எப்போதுமே ரூல்ஸ் உண்டு, உனக்கு மார்ஜின் உண்டு. அதனால தான் அவன் மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட்டை 7,500ல் வெய்யிங்கிறான். சப்போஸ் கோல்டு ஸ்டீப்பாக கரெக்ட் ஆகிடுச்சின்னு வைங்க, தட் பேங்க் வில் கோ அவுட் ஆஃப் பிஸ்னஸ் இல்லையா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன் 10,000 ரூபாய்க்கு நீ 7,500 ரூபா வெய்யிங்கிறான். 10,000 ரூபாய்க்கு நான் 8,500 கொடுத்து அது 9,000 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என் மேஜர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஒன்லி 500. ஆமாம். ஸோ 8,000 போயிடுச்சா நீங்கள் என்ன சொல்லுவேன், நீயே வச்சுக்கோ கோல்டை, நாங்கள் வாங்கிக்கிறேன்ப. ஸோ அதனால ஹீ வாண்ட்ஸ் அ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதுதான் அவன் சொல்கிறான். ஸோ அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 25%ன்னு சொல்கிறார். 25% வச்சுக்கணும். அதுதான் அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. பல ப்ரைவேட் செக்டர் ஃபைனான்ஸ் கம்பெனி வைக்கலை. இதுதான் ஐஏஎஃப்எல் ஆச்சுன்னு ரிப்போர்ட் சொல்லுது, எனக்கு தெரியாது. இந்தியா இன்ஃபோலைனில் ஜாஸ்தி கொடுத்துட்டான், விலை ஒரு கொஞ்சம் விழுந்தோடனே அவன் டக்குன்னு விற்றுட்டான். ஸோ இது வந்து பாரோவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. எனக்கு பாரோவர் விட்டால் 10 ரூபாய்க்கு 12 ரூபா கூட கடன் வாங்கிப்பான். கரெக்டு. ஸோ நீ 10 ரூபாய்க்கு 8,500 வாங்கி
அது ஒரு 500 விழுந்தா கூட நீ உடனே 500 கட்டணும். அதனால பாரவரி கோல்டை வச்சு கடன் வாங்குறான்னா அவன்கிட்ட 500 எங்கே கட்ட இருக்கும், அவன் டப்புன்னு விற்றுருவான். அதனால அவன் என்ன சொல்கிறான், ரூல்ஸ் ஆஃப் தி கேம் 10,000 விலைனா 7,500 மட்டும் தான் நீ கொடுக்க முடியும். ஓகே. ஸோ தட் நீ சடனாக விற்கவே முடியாது. ஓகே சார். இப்போ அந்த கோல்டு என்னது தானா அப்படின்ற ஒரு கேள்வி வர்ற இடத்துல சந்தேகம், திருட்டு கோல்டை வந்து கொண்டு வந்து வச்சிடுறாங்க. லாட் ஆஃப் பிளேசஸ் போலீஸ் போய் திருட்டு கோல்டு அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவன் கோல்டே இருக்காது. அப்போ அங்கே என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, திருட்டு கோல்டு ஓகே சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், என்னுடைய பாட்டி நகை அதெல்லாம் இருக்கு என்கிட்ட. நாளைக்கு இதை நான் போய் கேட்கும்போது அந்த பேங்க் மேனேஜர் இது உங்க பாட்டி நகை தானா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இருக்காது. சார் நீங்கள் திருடன் இல்லைன்னா கேட்கவே மாட்டான். அப்போ நான் திருடனா இல்லையாங்கிறத பேங்க் மேனேஜர் தான் முடிவு பண்ணுவான். அவனுக்கு கம்ஃபர்ட் அது தானே. நாளைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டேன், போலீஸ்காரன் வந்து அவன் வேலை போய்டும்ல. ஆர்பிஐ ரூல் எடுத்து காமிச்ச உடனே தூக்கிட்டு வரல மேனேஜர். இப்போ நான் தான் ஓனரு, நான் ஒன்று அனுப்புகிறேன் ஒரு பிரான்ச்சு, நீ பண்ணினே இருக்கிற, சம்பளம் வர வரைக்கும் நானும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி, திட்டு நான் வச்சாலும் ஐ டோன்ட் கேர். போலீஸ்காரன் வந்து உனக்கு பிடிச்சிட்டானா நான் என்ன சொல்லுவேன், அட பாவி திருட்டு நையா வச்ச போ வேலையை விட்டு. ஸோ இட் இஸ் அ ரீசனபிள் ப்ரிகாஷன். ஓகே. அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாமே லோவர் ஸ்ட்ராட் ஆஃப் சொசைட்டியை தான் எஃபெக்ட் பண்ணும். சார் இது இன்னொரு சந்தேகத்தை ஏன் கொண்டு வருது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருக்கிற கோல்டு நகைகள்லாம் பில்லு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அந்த தகவல் பெரிய லெவலில் பரவுச்சு. அப்போது எங்கள் பாட்டியோடது தாத்தாவோட நகை பழைய காலத்து நகையெல்லாம் நான் எப்படி பில்லு கொடுக்கறது, அதெல்லாம் கவர்மெண்ட் எப்படி கணக்கு எடுப்பாங்க, அப்போ அந்த நகையெல்லாம் நான் வச்சுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்தது. பாஸ் இப்போ நான் சொல்கிறேன், அவனால் வந்து கோல்டு அப்படின்னா அந்த அரசாங்கம் தாங்காது. அவன் என்ன ட்ரை பண்ணுறான்னா, நீங்கள் வந்து கம்மி லெவலில் கோல்டு எய்தா திருட்டு கோல்டு வைக்காத. ரெண்டாவது, கம்மி லெவலில் கோல்டு லோன் 100 கோல்டு விலைன்னா 90 கொடுத்துருக்க, 10% கோல்டு விழுந்தால் கூட விற்றுருவான். ஓகே. ஸோ அதனால் கொலாட்ரல் பேஸ் லெண்டிங்னால இன்ட்ரெஸ்ட் சீப்பு. ஸோ அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி, ஏன்னா இந்த கம்பெனிலாம் எப்படின்னா 30 ரூபா ஓனர்ஸ் காசுனா 3000 கடன் வாங்கி 30,000 கடன் வாங்குவான். 100 டைம்ஸ் தேர் நெட்ஒர்த் கடன் வாங்குவான். நீ ஈக்விட்டி 0 ஆனால் அவனுக்கு கவலை கிடையாது ஆர்பிஐக்கு. அந்த 30,000 கடன் வாங்கியிருக்கான் அந்த பாண்ட் மார்க்கெட்டில், அவன் போண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, இந்தியாவுக்கே பேர் ஆகிடும். இப்போ பெயின் கேபிட்டல் வெளிநாட்டு பணத்தை போட்டிருக்கான் ஈக்விட்டியில், பாண்டையும் வெளிநாட்டில் விற்பான். ரைட்டாக உனக்கு 9% தரேன்னு சொல்லி விற்றுருப்பான் டாலரில், 6% தரேன் 7% தரேன் டாலரில் விற்றுருப்பான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கோல்டே இல்லைன்னு வைங்க, அந்த பாண்டு கட்ட முடியாமல் நீ மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவான்? கரெக்ட். அதுக்கு தான் இது. இப்போ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்கல்ல, இந்த ரெகுலேஷனுக்கு பின்னாடி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என் வீட்டுக்குள்ள இருக்கிற நகைக்கும் கணக்கு கொடு அப்படின்னு வரும். ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன், அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரூல்ஸுங்கிறது மிடில் கிளாஸுக்கும் ஏழைகளுக்கும் தான் இந்த அரசாங்கத்தில். பணக்காரனுக்கு ரூல்ஸே கிடையாது. அப்போ பணக்கார நகருக்கு வழி சொல்லுங்க சார். அதனால தான் டெய்லி சொல்லினேன், அதனால தான் நான் டெய்லி பேசிகிட்டே இருக்கிறேன். இப்போ என் டிரைவர் இருக்காரு, என்னோட பெட்டர் பர்சன், அவன் போய் கோல்டு கொடுத்தா அவன் முஸ்லீமு, அவனை மேனிங்கிழியும் பார்ப்பான், இதை கொண்டா அதை கொண்டாம்மா. நான் போனேன் இருந்து நின்று சல்யூட் அடித்து உடனே எல்லாத்தையும் என்ன பண்ணோம், சரி சார் எடுத்துக்கோங்க சார், நம்ம எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சார், முதல்ல பணத்தை வாங்கிட்டு போங்க சார்மா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சோஷியல் கிளாஸ். ஸோ இது என்னன்னா, நான் அவங்க வேணும்னு பண்ணாங்கன்னு சொல்லலை, பட் திஸ் இஸ் இன்டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் ரிச் டு ஃப்ரம் புவர் டு ரிச். ஒரு லேடி வந்து தாலியை வைக்கிறாங்கன்னா அது அவங்க கட்டத்தினால விற்கிறாங்க, யாரும் கொண்டு வந்து உடனே வைக்க போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் அதை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆமாம், ரைட்டா? பட் யூ ஆர் மேக்கிங் இட் டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு பாரோ ஃப்ரம் தி மெயின் சிஸ்டம். அப்படின்னா என்ன? ஃபார்மல் சிஸ்டம். பேசிக்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் தி புவர் டு தி ரிச். இப்போ இந்த 1 இயர் ஸ்கீம் சொல்கிறீங்கல்ல, கிராமத்தில் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பாருங்கள். எந்த 1 இயர் ஸ்கீம்? 1 இயரில் ரோல் ஓவர் பண்ண முடியாது. ஆமாம், நகைக்கடன். அதை எப்படி பண்ணுவான் மேனேஜர்னு சொல்கிறேன். நீ நான் 5 லட்ச ரூபா வச்சிட்டேன், 5 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுட்டீங்க, நீ தான் பேங்க் மேனேஜர், என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணணும், 5,50,000 கட்டணும் 1 இயர் கழிச்சு, என்கிட்ட இப்போ காசு இல்லைப்பா, இன்னொரு 1 இயர் டைம் கொடும்ப. 1 இயரில் கோல்டு விலை எவ்வளோ ஏறிடுச்சு,
7,000 9,000 ஆமா. வந்துடுச்சு. அப்போ அந்த 50,000 25% கோல்டு விலை ஏறிடுச்சு. ஸோ அந்த 10% வித் மார்ஜின் யூ கேன் கிவ். இந்த கோல்டு எடுத்து வச்சேன்னா அந்த 10,000 கொடுத்துருவேன். இப்போ என்ன சொல்லிட்டான் ஆர்பிஐ, நான் காசு கட்டணும்னு. நீ என்ன சொல்லுவ, டேய் 15,000 எடுத்துன்னு வா உனக்கு தரேன். நான் 15,000 எடுத்து வந்து நிற்பேன். அவன் ஃபோன் பண்ணுவான், ஒரு ஃபைனான்ஸ் இருக்குது, நீ 15,000 உனக்கு கொடுத்துடணும். அவன் என்ன பண்ணுவான், 15,000 ஜோபில் போட்டுட்டு 5,50,000 உனக்கு பேங்க்கில் கட்டி அவன் எடுத்துன்னு போயிடுவான். ஒரு நாள் 2 நாள் உன் ஹாப்பி, மேனேஜர் ஹாப்பி, நீ ஹாப்பி, நான் ஹாப்பி. 2 நாள் கழிச்சு வருவான், மேனேஜர்கிட்ட 5,65,000 வச்சுட்டு பணத்தை வந்து பேங்க்குக்கு கட்டிட்டு கோல்டு ரேட்டும் ஏறிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி 70%. அது வாங்கிட்டு அவன் 5,50,000 வாங்கிட்டு போயிடுவான். 2 நாளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணதுக்கு 15,000 அப்படின்னா 2% ஃபர் டே. அப்படின்னா ஒரு 15 ரொட்டேஷன் ஒரு மாதம் பண்ணான்னா 10 ரொட்டேஷன் பண்ணால் போகிறோம் ஒரு மாதத்துக்கு. அந்த 5,00,000 அவன் 1.5 lakhs, 18 lakhs இன்ட்ரெஸ்ட் பர் இயர். நான் போட்டது 5,00,000. மேனேஜர் அதுக்கே, மேனேஜருக்கு ஒரு அமௌண்ட்டு, அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு சும்மா கொடுப்பான். மேனேஜர் வாங்கி கொடுப்பான். இப்போ நல்லா சமத்தா கட்டினோன்னே வெள்ளெல்லாம் சொல்லக்கூடாது, நீ கட்டின மாதிரி நான் கணக்கு காமிச்சிருவேன். 5,00,000 கட்டிட்டான்ப்பா, சுப்பேன் ஆனந்த் குப்பன் பையன், நீ சொல்லுவேன் பையன் குப்பன் கட்டிட்டான் அப்படின்னு ரெசிப்ட் கொடுத்துருவேன். நான் 15 உனக்கு கொடுத்துட்டு இப்படி உட்காந்துன்னு இருப்பேன், இப்படி இருப்பேன். 2 நாள் கழிச்சு அவன் தங்கத்தை கொண்டு வந்துட்டு 5,75,000 லோன் கிவன் அப்படிமா. அது 5,50,000 அவனுக்கும் 25,000 எனக்கும் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் 5.25 ப்ளஸ் டேக்ஸ் கட்டத்துக்கு நான் போயிடுவேன். அவனும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி. ஒரு இன்கம் ஜெனரேஷன் ஸ்கீம் மாதிரி, எம்ப்ளாய்மெண்ட் கம் இன்கம் ஜெனரேஷன் ஸ்கீம் தான் அது. ஆர்பிஐ கொடுத்துருக்கிறது. ஆமாம். யாருக்கு இன்கம் சார்? பேங்க் மேனேஜருக்கு. பேங்க் மேனேஜருக்கு இன்கம் இல்லை, அவர் டார்கெட். அவர் ஒரு ஆளை பிடிச்சின்னு வந்துடுவார். அதான். அப்போ அவருக்கு அதில் ஒரு கமிஷன் வரும்ல. கமிஷன் வருமோ சந்தோஷம், அது அவங்க பிரச்சனை. பப்ளிக் சர்வீஸாகவும் செய்யலாம்ல. எல்லாத்தையும் நம்ம தப்பும் சொல்லிட முடியாது. கரெக்டு தான் சார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்கிட்ட 5,00,000 இருக்கும், நான் மேனேஜர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன்னா அவர் ரிட்டையர்ட் பண்ணி ஒரு மாதத்தை எனக்கு 1,50,000 கொடுத்தாருன்னு வைங்க. ஒரு வருஷத்தில் எனக்கு 18,00,000 இல்லை, அவருக்கு 2 ஐஃபோனை வாங்கி கொடுப்போம்ல. நீங்கள் ஒரு ஐஃபோன் வச்சுக்கோங்க, மாமிக்கு ஒரு ஐஃபோன் வச்சுக்கோங்க. சார் இதில் இன்னொரு சந்தேகம் வந்து அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்டதில் இன்னொரு சின்ன கிளாரிட்டி. இந்த கோல்டை வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அது ஒன்று. ஏன்னா இந்த ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்ற சந்தேகம் ஏன் வருதுன்னா, அடுத்தடுத்து பின்னாடி எங்கிட்ட இருக்கிற நகைக்கெல்லாம் வந்து கணக்கு கொடுன்னு சொல்லிட்டாங்கன்னா யாருக்கிட்டையுமே அந்த பில்லு கிடையாது. நீங்கள் சொன்னீங்க 25 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ ஒரு பவுன் வாங்கினதுக்கு பில்லு நீங்கள் வச்சுருக்கீங்க. நான் வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுருக்கீங்க. எங்ககிட்ட ஒரு பில் தான் இருக்கு. ஆனால் என்கிட்ட ஏதோ ஒன்று நீங்கள் ஏதோ ப்ரூஃப்னு ஏதோ ஒன்று காட்டுறதுக்காக வச்சுருக்கீங்கல்ல சார். அது நீங்கள் வந்து ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுருப்பீங்க. அது நாளைக்கு ப்ரூஃப்ன்ற லெவலுக்கு வந்ததுன்னா யூ ஹேவ் சம்திங். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அப்பா முன்னாடியே எழுதி வாங்கிடணும், எவ்வளோ தங்கம் நீ எனக்கு எழுதி வச்சுருக்கேன்னு. இப்போ எங்கள் தாத்தா பேரில் என்கிட்ட எங்கள் தாத்தா எழுதியிருக்கிறாரு, இது மாதிரி இந்த பேரனுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், இந்த பேத்திக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன்னு. நாங்கள் 3 பேர் இருக்கோம். எவ்வளோ பேரனுக்கு கொடுத்தோம், எவ்வளோ பேத்திக்கு கொடுத்தோன்னு அந்த வருஷம் பேப்பர் இருக்குது, இந்தாப்பான்னு காமிச்சிடுவோம். இன்னைக்கு தாத்தா பாட்டி யாரும் இல்லை. பட் நகை இருக்கு, அந்த நகைக்கு என்ன கணக்கு அப்படின்னு நாளைக்கு வந்து கேட்டாங்கன்னா பேப்பர் எடுத்து காட்டுவான்ல, எங்கள் தாத்தா எழுதி கொடுத்தா. நீங்கள் காட்டுவீங்க சார். நாங்கள் அதான் நான் எழுதி வாங்கி வச்சுருக்கிறேன், நிஜமாகவே எழுதி வாங்கி. எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா 2 நாளில் இருக்குன்ட்டு. கரெக்ட் சார். நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. இவங்க கோல்டு இவ்வளோ இருக்கிறத பார்த்தா நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டால் சத்தியமாக யாருக்கிட்டையுமே கோல்டுக்கான பில்லெல்லாம் இருக்காது சார். அதனால தான் கை வைக்க மாட்டான் சார். இனிமேல் தான் நான் கேட்குறேன். இப்போ டிக்ளேர் பண்ணுமா, இப்போ எவ்வளோ இருக்குன்னு டிக்ளேர் பண்ணுமா. நீ டிக்ளேர் பண்ணுவ, உனக்கு எப்படி வந்ததுன்னு வருமானம் கொண்டு, அதுக்கு நீ வருமானம் கட்டினியா. இப்போ என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கு கோல்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன்னு வைங்க. இந்த 1 கோடி உன்கிட்ட எப்படி வந்தது, எப்போ வாங்கினேன், ஏதாவது ஒன்று சொல்லணும். நீ தாத்தா கொடுத்தாங்க, அப்போ அதுக்கு எவிடன்ஸ் கொடுமா. சார் நான் தான் சார் வாங்கினேன்னா ஆவரேஜ் 2,500 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கிறேன். நீ இவ்வளோ வாங்கியிருப்ப, இன்கம் டேக்ஸே கட்டலையம்மா. அடுத்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா வாங்கின நகைக்கு இப்போ நான் உட்காந்து இன்கம் டேக்ஸ். அதெல்லாம் 1 டைம் அப்ரூவல் கொடுப்பாங்க சார், வரும். இப்போ வந்து டாட்டாவுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பண்ண மாட்டாங்க, நான் ஒன்றும் அரசியல்பாங்க, அரசியலே கிடையாது. இன்றைக்கி டாட்டாவுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு 25,000 கோடிக்கு. டாட்டா என்ன பண்ணால் பூஷன் ஸ்டீல்னு ஒரு கம்பெனியை வாங்கினான்.
ஆக்ஷன்லாம் வாங்கிட்டான். ரைட்டா? ஆக்ஷன்லாம் வாங்கிட்டான். 25,000 கோடி பேங்க்குக்கு செட்டில் பண்ணிட்டான். நீ பேங்க்குக்கு செட்டில் பண்ணும்போது நீ எவ்வளவோ கொடுத்து வாங்கிட்டான். நீ பேங்க்குக்கு செட்டில் பண்ணும்போது நீ ஜிஎஸ்டி வசூல் பண்ணியிருக்கணும். ஓகே. லோன் செட்டில்மெண்ட்டு ஆக்ஷனில் வாங்கினதுக்கு நீ ஜிஎஸ்டி போட்டணும்னு போட்டு ஜிஎஸ்டி பில் போட்டு கையில் கொடுத்துருக்கான். இப்போ டாட்டா கோர்ட்டுக்கு போயிருக்கான். அதனால சர்க்கார் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஒரு கம்பெனி திவால் ஆயிடுச்சு. அந்த திவாலான கம்பெனியை ஒருத்தன் வாங்கி ரிவைவ் பண்ணி 10 பேருக்கு வேலை தரான். கரெக்ட். பேங்க்குக்கு பணம் கிடைக்குது. அதில் ஜிஎஸ்டி பிடிக்கலாமான்னு ஒருத்தன் சுற்றின்னு இருக்கிறான்னா நாடு எந்த ஊருக்கு போகும்? ஓகே. ஸோ கோல்டுக்கு வந்து இந்த பிளாக் இது நடந்திருக்கு. அதனால கோல்டுக்கும் நடக்கலாம். கோல்டுக்கு பிளாக் மணி டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்களா சார்? அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீ வந்து உனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுத்துருவான். நீ டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தா பிடிச்சி எடுத்துன்னு போயிடுவான். ஓகே. ஏன்னா 2016 பட்ஜெட்லன்னு நினைக்கிறேன் சார், அருண்ஜேட்லி பட்ஜெட்ல படிச்சாரு. ஆனால் பண்ணலாது. அவர் படிச்சப்ப என்ன சொன்னார்னா, இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ட 2016-17 கணக்குப்படியே 20,000 டன் அளவுக்கு கோல்டு வீட்ல வச்சிருக்காங்க. இப்போ 30,000 டன் வீட்ல பீரோல வச்சிருக்காங்க. 20,000 டன் நகை இருக்கு. ஆமா, அதை வந்து நீங்க நோட்டா மாத்தினீங்கன்னா நாங்க ஒன்றும் ஃப்ரீபிலாம் கொடுத்து எவ்வளோ வேலை செய்வோம். டெட் கேபிட்டல் இப்போ என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் நான் போட்டுக்கவே மாட்டேன், ஒய்ஃபும் போட்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இட்ஸ் டெட் கேபிட்டல் லையிங்கல்ல, இட் இஸ் நாட் குட் ஃபார் சொசைட்டிங்கிறது அவர். ஓகே, அது கரெக்டா? தப்பு. ஏன்னா நீ ரிட்டர்ன் ஒழுங்காக கொடுத்தா நான் ஏன் கோல்டு வாங்குறாங்க? ரிட்டர்ன்னா சார், இப்போ நான் பணத்தை உனக்கு கொடுத்தா நீ எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. இப்போ நான் உனக்கு ஒரு 500 தரேன், நீ இதை கொண்டு போய் பர்ஸில் வச்சுக்க. இன்றைக்கி 500 2 500 தரேன், கரெக்டாக 500 எல்லா சாமானும் வாங்கிடு, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் ஹாப்பியாக 500 தரேன். ஒரு வருஷம் கழிச்சு அந்த 500 வச்சு நீ வாங்கின பொருளே திரும்பி வாங்க முடியுமா? முடியாது. எவ்வளோ ஏறும்? 500ன்னா இன்னொரு 30 ரூபா ஜாஸ்தி ஆகிடும் சார். மினிமம் 30 ரூபா ஜாஸ்தி ஆகிடும். இப்போ லாஸ்ட் இயர் நீ கல்யாணம் இங்கே வந்து பட்ஜெட் போட்டிருப்பல்ல, இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கும் அந்த வருஷம் பட்ஜெட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? எவ்வளோ இருக்குது? நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாதம் 20,000 15,000 ரூபா இருந்தால் என்னால் ஒரு மாதம் சம்பளத்தை ஒரு மாதம் செலவை சமாளிச்சிட முடியும். இன்னைக்கு ஆவரேஜாக 25,000 ரூபா இறுக்கி பிடிச்சி தான் பண்ணுறேன். லிட்ரலாகவே 25,000 ரூபா இல்லாமல் கஷ்டம் பண்ண முடியும். உன் சம்பளம் ஏறிடுச்சுல்ல, பேங்க்கில் எஃப்டிஏ போட்டிருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? 4% கொடுத்து 5% கொடுத்துருப்பாங்க. சரி, எவ்வளோ வருஷத்தில் இது 15-25 ஆச்சு? 15-20 சார், நான் இறுக்கி பிடிச்சதுனால 15-25 ஆச்சு. அது அப்படியே லிபரலாகவே நான் இருந்தேனே, நீங்கள் 50,000 ரூபா இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அப்போ 15-50 ஆயிடுச்சு. ஸோ 15,000 ரூபா 50,000 ரூபா எவ்வளோ நாளில் இருக்குது? 4 வருஷம் 3 வருஷம். அப்படின்னா என்ன? ரூல் ஆஃப் 72 போட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம்? 35/72 எவ்வளோ? 35/0.5. So what it means is percentage of the rule of 72 is how many years it will take to double. ஆமா, அப்ப 0.5னா every 6 month அது டபுள் ஆயிருக்கு கணக்கா? So what I am trying to tell you is you are paying in well in excess of 12 to 13% in inflation. 13% மேலே இருந்திருக்கு. கரெக்ட் ரைட்டா? உன் பேங்க்கில் வச்சா 5% கிடையாது. கோல்டு இஸ் மேட்சிங் இன்ஃப்ளேஷன், அதனால தான் மக்கள் கோல்டே வாங்குறான். ஆமாம். ஸோ நீ வந்து கோல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக உன் இன்ட்ரெஸ்ட் ரேட் சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். ஓகே. பீப்புள் ஆர் ஃபைண்டிங் தி அமௌண்ட் தட் யூ ஆர் ப்ரொவைடிங் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் கீப்பிங் அப் வித் இன்ஃப்ளேஷன். அவங்க அடிஷ்னல் பணம் தேவைப்படுது, அதனால தான் இதெல்லாம் அடிஷ்னல் சேவிங்ஸ் தேவைப்படுது. கோல்டு வந்து அந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் தருது. சார், இதில் இன்னொரு அந்த டிராஃப்டில் முக்கியமான சொல்லியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை கோல்டு இடிஎஃப்யோ நீங்கள் பிளெட்ஜ் பண்ண முடியாது. அதனால முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன சார், அது பண்ணலாம். இடிஎஃப் பிளெட்ஜ் பண்ணால் பேங்க் லோன் தரும். ஓகே, பட் அது டேக் டைம். இட்ஸ் நாட் லைக் கோல்டு நீ கொடுத்து உடனே லோன் வாங்க முடியாது. அதையே பேன் பண்ணிட்டான். ஸோ தே வாண்ட் யூ டு ரெஸ்ட்ரிக்ட் தி யூஸ் ஆஃப் கோல்டு. இப்போ அந்த இடிஎஃப் பிளெட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ அது என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதை வந்து பிளெட்ஜ் போட்டு பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் பிளெட்ஜ் போட்டு பண்ணுவான். ப்ளஸ் ஹீ இஸ் ஃபோர்ஸிங் யூ நாட் டு பை கோல்டு. ஸோ கோல்டு வாங்கினா ஒரு அளவு மேலே உனக்கு யூஸ் இல்லைங்கிறான். இதெல்லாம் உடைக்கிறதுக்கு 1000 ஜுகாட்ஸ் இருக்குது. ஜுகாட் பண்ணி உடைச்சிருவாங்க. டெஃபினட்டாக உடைப்பான். இப்போ உனக்கு தானே லிமிட்டு. உன் பேரில் ஒரு லிமிட்டு, உன் ஒய்ஃப் பேரில் லிமிட்டு. உனக்கு ஒரு தம்பி இருக்கான்,
உன் பேரில் ஒரு லிமிட்டு, ஒய்ஃப் பேரில் லிமிட்டு, தம்பி மேல லிமிட். அப்புறம் ஓகே சார், இப்போ இந்த இடிஎஃப் கோல்டு இடிஎஃப் பற்றி பேசும்போது இப்போ நான் கோல்டு பீஸ் வாங்குறேன். இந்த கோல்ட் பீஸை நீங்கள் பிளெஜ் பண்ணலாம். சில பேங்க் அதுக்கு அகேன்ஸ்டாக காசு கொடுத்துருந்தான். ஆஃப்டர் ப்ராசஸிங் டியூ ப்ராசஸ்ஸு இப்போ அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். சார், இப்போ இந்த கோல்டு பீஸ் வந்து இன்னைக்கு ஆவரேஜாக 75 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். நான் 75 ரூபா போட்டு என்னோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு என்ஏவி ஒரு கோல்டு பீ வந்துருச்சு. இந்த பணத்தை அவங்க எதை வச்சு பேக் பண்ணுறாங்க? இது அவங்க கோல்டு வாங்கியிருக்கணும். யாரு சார்? அந்த இடிஎஃப் எவன் நடத்துகிறானோ ஈ ஷுட் பி ஏபிள் டு டெலிவர் கோல்டு ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட். இப்போ நான் வந்து கோல்டு இடிஎஃப் தான் வாங்கிட்டு இருக்கேன். லைக் கோல்டு பீஸ். ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் கோல்டு பீஸ். நீங்கள் கோல்டு பீஸோ சரி எதாக இருந்தாலும் சரி, ஒன் டைம் எப்படிலாம் டன் இருக்கோ அப்படிலாம் டன்னுக்கு யூ டு மேனேஜ் தி ஃபிசிக்கல் கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டு. ஓகே, ஏன்னா இங்கே சந்தேகம் என்னன்னா, நான் வந்து கோல்டு பீஸில் போடுற பணத்தை அவங்க கோல்டாக வாங்கி வைக்கிறாங்களா? கோல்டாக தான் வாங்கி வைப்பான், அதில் சந்தேகமே படாது. ஓகே, இல்லைன்னா அவங்க அதில் மேட்ச் ஆகிறதுக்கு எப்படி, அதாவது 75 ரூபாய்க்கு வாங்கினது 80 ரூபாய்க்கு போச்சுன்னா அவன் எப்படி எனக்கு அந்த பணத்தை கொடுப்பான்? யார் அந்த பணத்தை எனக்கு? அப்போ கோல்டுக்கு அதுக்கு ஈக்குவலாக கோல்டு இருக்கும்ல. எஸ், அந்த கோல்டை கொடுத்துருவோம். ஓகே, அப்போ நான் விற்கும்போது அதுக்கு ஈக்குவலண்டான கோல்டை விற்றுருவான். கேட்டால் நீங்கள் கொடுத்துருவான். நீங்கள் விற்கிற அவனுக்கு கோல்டு டிமாண்ட் வந்துட்டே இருக்கும். அதான் அவங்ககிட்ட வாங்கி எனக்கு கொடுத்துருவான். ஆமாம். ஓகே சார், ஸோ கோல்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு இதை எடுத்துக்கலாம். எஸ், டெஃபினட்டாக வரும். ஓகே சார், எவ்வளோ நாளில் வரும்னு எதிர்பார்க்கலாம்? அதெல்லாம் எங்கள் கையில் இல்லை. ஏன்னா இவங்க 3rd டேர்ம் வந்திருக்காங்க. 3rd டேர்ம் முடிக்கிறதுக்குள்ளேயே இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது, என்றைக்கு வேணால் சடனாக வரும். இது என்ன ஒரு உங்களோட அட்டென்ஷனை மாற்றுறதுக்கு கோல்டு இஸ் பேடு, அதுக்கு அகேன்ஸ்டாக வாங்காதுன்னு சொல்கிறதுக்காக இது ஒரு பிளான். அதை வருஷ கணக்கில் சொல்லிகிட்டே தான். அதே தான் இது. ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த கோல்டு லோனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன, இனி அடுத்தது என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மாதிரியான விளக்கங்கள்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க, அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.